அனைவருக்கும் காந்தி ஈசன சமூக நிலையம் சார்பான நிர்வாகத்தின் வணக்கம். இது ஒரு என்ன சொல்றது, ஒரு வசித்தோர் பூனவழிப்போம் என்று சொல்லி பல அருட்சோதி மன்றத்தால் பிரான்ஸ்லேருந்து வேண்ட நிதியுதவியால் உங்களுக்கு ஒரு சிறிய உணவுப் பொதி ஒன்று எடுத்த 50 பேருக்கும் வாழ்வாதாரம் இழந்த ஆட்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வினை முதலாவது அவர்களுடைய தீப வேத்தி வைத்து ஆரம்பிக்க இருக்கிறார்கள். எமது உபதலைவர் நல்லுடன் அவர்கள் இப்போது தீப வேத்தி நிகழ்ச்சியில் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வானது வள்ளலார் அருட்சோதி மணிமன்றம் பங்களிப்போடும் 4ஆம் மாதம் ஒரு பிரதேசத்தில் கஷ்டப்பட்ட இடங்களுக்கு சென்று இந்த உணவுப் பொதி உணவளிப்போம் என்ற திட்டத்தில் இந்த உணவுப் பொதிகள் வழங்கப்படும். தற்போது கிராம சீர்திருத்த பிரிவில் மாவை கிளர்ச்சி என்னும் கிராமத்தில் சேர்ந்த சனதம் வைத்து இந்த நிகழ்வு 47வது தடவையாக இது இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அடுத்தது இவர்தான் வள்ளலாரும் வரலாம் என்ற புத்தகம் இங்கே இருக்கிறது. நீங்கள் வள்ளலாரை பற்றி அறிவிருந்தால் இதை கொண்டு போய் வாசிக்கலாம். அறிய விரும்புபவர்கள் புத்தகத்தை பெற்றுக்கொண்டு ஞானத்தை பெற்று புத்தகத்தை எடுத்துக்கொண்டு செல்லலாம். அடுத்ததாக நீங்கள் கூப்பிடுங்க. இதை நாங்கள் நாங்கள் இதில் அன்றைக்கு அவசர நிமித்தமாக ஜிஎஸ் மூலம் அறியப்படுத்தி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 4 மணிக்கு அறியப்படுத்தியிருந்த இந்த தலைவர் செயலாளர்களாக உங்களுக்கு அறியப்படுத்தி முதல் வந்த 50 பேர்த்த லிஸ்ட் தான் இதில் எடுத்திருக்கிறோம். தயவு செய்து யாரையும் விடுபட்டிருந்தா இதில் கரையன்னு சொல்லி யாருமே இதில் குரணச்சிக்க வேண்டாம். இதில் 50 பேர் சேர்ந்த அடுத்த திட்டத்தின் கீழ் வார உதவி 51வது ஆளிலிருந்து தொடரும். இதில் இருக்கிறார்கள் யாருக்கு பேர் விவரங்கள் எடுக்கப்படலைன்னு சொன்னால் 15 விட்டுட்டு போகும்போது நாங்கள் திருப்பி இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான உதவியை முன்னுரிமையாக வழங்குவோம். இதில் யாருமே இதயங்களை தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த கிடக்கிற உதவியை போடுறதுபடி நாங்கள் பேர் வாசிக்கலாம். தயவு செய்து வந்து பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் காந்தி ஈசன சமூக நிலையம் சார்பான நிர்வாகத்தின் வணக்கம். இது ஒரு என்ன சொல்றது, ஒரு வசித்தோர் பூனவழிப்போம் என்று சொல்லி பல அருட்சோதி மன்றத்தால் பிரான்ஸ்லேருந்து வேண்ட நிதியுதவியால் உங்களுக்கு ஒரு சிறிய உணவுப் பொதி ஒன்று எடுத்த 50 பேருக்கும் வாழ்வாதாரம் இழந்த ஆட்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வினை முதலாவது அவர்களுடைய தீப வேத்தி வைத்து ஆரம்பிக்க இருக்கிறார்கள். எமது உபதலைவர் நல்லுடன் அவர்கள் இப்போது தீப வேத்தி நிகழ்ச்சியில் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வானது வள்ளலார் அருட்சோதி மணிமன்றம் பங்களிப்போடும் 4ஆம் மாதம் ஒரு பிரதேசத்தில் கஷ்டப்பட்ட இடங்களுக்கு சென்று இந்த உணவுப் பொதி உணவளிப்போம் என்ற திட்டத்தில் இந்த உணவுப் பொதிகள் வழங்கப்படும். தற்போது கிராம சீர்திருத்த பிரிவில் மாவை கிளர்ச்சி என்னும் கிராமத்தில் சேர்ந்த சனதம் வைத்து இந்த நிகழ்வு 47வது தடவையாக இது இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அடுத்தது இவர்தான் வள்ளலாரும் வரலாம் என்ற புத்தகம் இங்கே இருக்கிறது. நீங்கள் வள்ளலாரை பற்றி அறிவிருந்தால் இதை கொண்டு போய் வாசிக்கலாம். அறிய விரும்புபவர்கள் புத்தகத்தை பெற்றுக்கொண்டு ஞானத்தை பெற்று புத்தகத்தை எடுத்துக்கொண்டு செல்லலாம். அடுத்ததாக நீங்கள் கூப்பிடுங்க. இதை நாங்கள் இதில் சின்ன
நாங்கள் இதில் அன்றைக்கு அவசர நிமித்தமாக ஜிஎஸ் மூலம் அறியப்படுத்தி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 4 மணிக்கு அறியப்படுத்தியிருந்த இதை இந்த தலைவர் செயலாளர்களாக உங்களுக்கு அறியப்படுத்தி முதல் வந்த 50 பேர்த்த லிஸ்ட் தான் இதில் எடுத்திருக்கிறோம். தயவு செய்து யாரையும் விடுபட்டிருந்தா இதில் கரையன்னு சொல்லி யாருமே இதில் குறைச்சிருக்க வேண்டாம். இதில் 50 பேர் சேர்ந்த அடுத்த திட்டத்தின் கீழ் வர உதவி 51வது இருந்து தொடரும். இதில் இருக்கிறார்கள் யாருக்கு பேர் விவரங்கள் எடுக்கப்படலைன்னு சொன்னால் 15 விட்டுட்டு போங்க. நாங்கள் திருப்பி இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான உதவியை முன்னுரிமையாக வழங்குவோம். இதில் யாருமே இதயங்களை தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த கிடக்கிற உதவியை ஓடுறபடி நாங்கள் பேர் வாசிக்கிறோம். தயவு செய்து வந்து பேராக பெற்றுக்கொள்ளுங்க. அப்புத்துறை சுசி அருட்பெருஞ்சோதி